நியூஸ் 360 தொடர்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு 511 பள்ளி மாணவிகளுக்கு திருமணம் நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதனுடைய பின்னணியை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதலை. எந்த வகுப்பில் படிக்கக்கூடிய எத்தனை லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வு எழுதலைங்கிறதையும் பார்க்கலாம். தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சுமார் 6.79 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை என அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது. இதில் 12ஆம் வகுப்பில் 8.22 லட்சம் மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத பதிவு செய்திருந்த நிலையில் சுமார் 1.95 லட்சம் மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதவில்லை என அரசு தேர்வுகள் துறை தெரிவித்திருந்தது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுவதற்கு சுமார் 8.9 லட்சம் மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் 2.58 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத 9.8 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றிருந்த நிலையில் 2.25 லட்சம் மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத வரவில்லை என அரசு தேர்வுகள் துறை தெரிவித்திருந்தது. மொத்தமாக 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை சுமார் 7 லட்சம் பேர் எழுதவில்லை என்பது தெரியவந்திருக்கிறது. கொரோனா தொற்று அச்சம், வேறு சில தவிர்க்க முடியாத காரணங்கள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் பொதுத் தேர்வு என்பதால் தேர்வு அச்சம் போன்றவைகள் காரணமாக சொல்லப்படுகிறது. இதேபோன்று மாணவர்களின் இடைநிற்றலும் கொரோனாவுக்கு பிறகு அதிகரித்துள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா பரவலால் கடந்த 2019ஆம் ஆண்டு பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் குடும்ப சூழல், பொருளாதார பாதிப்பு, இடம்பெயர்தல் போன்ற காரணங்களால் மாணவர்களின் இடைநிற்றல் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. 2019-20ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உயர்நிலை பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் 9.6 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக 9, 10ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் அதிகரித்துள்ளதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. கல்வியாளர் திரு முருகையன், மகப்பேறு சிறப்பு மருத்துவர் திருமிகு திவ்யா இருவரும் தமிழோட விருந்தினராக இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் விருந்தினர்கள் இருவருக்கும். திரு முருகையன், லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதல, இடைநிற்றல் அதிகமாயிருக்கு, நிறைய குழந்தை தொழிலாளர்களாக மாறியிருக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் 511 குழந்தைகளுக்கு கிடைச்ச புள்ளிவரத்தின்படி அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. இந்த பிரச்சனை மிக மிக முக்கியமான பிரச்சனை. கவனத்தோடு அணுகப்படுதா பள்ளி கல்வித்துறையால, அரசால? நிச்சயமாக இடைநிற்றல் என்பதும் இந்த குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் என்பதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு 1ஆவது வகுப்பில் சேரக்கூடிய ஒரு குழந்தைகள் 12ஆம் வகுப்புக்கு வருகிற போது ஏறத்தாழ ஒரு 40 விழுக்காடு குழந்தைகள் இடைநிற்றலில் நின்று விடுகிறார்கள். இதற்காக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மிக சீரிய முயற்சிகள், எந்த ஆட்சி நடைபெற்றாலும் கல்வி என்று வருகிற போது
இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தான் பள்ளிக்கூடங்களிலே அத்தனையும் சத்தான உணவு கொடுத்து, சத்துணவையும் மிகவும் சத்தான உணவாக கொடுத்து, சீருடை கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, மடிக்கணினி கொடுத்து, காலணி கொடுத்து, எல்லா நோட்டு புத்தகங்கள் இலவசமாக கொடுத்து, இப்படி மகளிருக்காக அந்த பெண்களுக்கான கல்வி உதவித்தொகை எல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் கூட இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 45-46 வருஷம் கழிச்ச பிறகும் கூட இத்தனை கிட்டத்தட்ட 53, 59, 80 வருஷம் ஆன பிறகும் கூட இத்தனை டிராப் அவுட் இருக்கிறதுங்கிறது வருந்தத்தக்க செயல்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மிக கொடூரமாக இந்த கொரோனா காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 511 பேருக்கு 8வது படிக்கிற என்ன அர்த்தம், 13 வயசு, அதுல 10 பேருக்கு திருமணமாகி இருக்கிறது. 13 வயசு, 9வதுல 14 வயசு, 10வதுல 15 வயசு, இப்படி 511 பேருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது என்பது மிக மிக ஒரு அதிர்ச்சியான செய்தி. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு 6 லட்சம் பேர் பொது தேர்வு எழுதவில்லை என்பது அதை விட மிக அதிர்ச்சி தரும் தகவலாகத்தான் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இது பூராவுமே எப்ப நடந்திருக்கு, வழக்கமான இடைநிற்றல், வழக்கமான இந்த குழந்தை பாலியல் தொழில், பாலியல் வன்புணர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தை தொழிலாளர்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட இந்த கொரோனா கால இந்த கொரோனா தாக்கம், நோய் தொற்று தாக்கத்தினுடைய வீரியத்தின் காரணமாகவும் பொது முடக்கத்தின் காரணமாகவும் இருந்த இந்த ஆண்டுகளிலே தான் நிறைய இப்படி நடந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புங்கிறது பொருளாதாரத்திலும் கல்வியிலும் தான் நடந்திருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்த வரையில ரொம்ப அழகா நம்முடைய கல்வி அமைச்சர் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை போய் சந்தித்த பொழுது பள்ளியை எப்படி திறக்கலாம் போனாண்டு என்று கேட்ட பொழுது உடனே தமிழக முதல்வர் அவர்கள், நீங்க பள்ளி திறக்கிறது இருக்கட்டும், இன்னைக்கு இத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நின்று போயிருக்கிறார்கள், இடைநின்று இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் திரும்பி கொண்டு வர்றதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு யோசிங்க அப்படின்னு சொன்னது பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அந்த 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 கலந்துரையாடலை கேட்கிற போது மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு பிறகுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக ஒரு நிதியை ஒதுக்கி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இன்றைக்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக அங்கே பணியாற்றக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ் ஆசிரியர்களை வைத்து அவர்களுக்கெல்லாம் அந்த 12வது டிகிரி படிச்ச ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு இப்படி டிராப் அவுட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. வீடு வீடா போய் கண்டுபிடிங்க. அதை வந்து ஹெட் மாஸ்டர்ஸோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை கல்வி அலுவலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இல்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய விஓக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், இவ்வளவு அமைப்புகள் இருந்தும் அந்த குழந்தைங்களுடைய திருமணத்தை தடுக்க முடியல, அந்த குழந்தைங்க வேலைக்கு போனவங்களை மீண்டும் பள்ளி சூழலுக்கு கொண்டு வர முடியல, தேர்வு எழுதாத மாணவர்கள் ஏன்னா பள்ளிக்கு ரொம்ப நாள் வரலைன்னா அவங்க தேர்வுக்கும் வரமாட்டாங்க தான். அப்ப அதெல்லாம் முன்கூட்டியே சரி செஞ்சிருக்க முடியாதா? அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்காதா? 7 லட்சம் பேர் தேர்வு எழுதல அப்படின்றது பெரிய எண்ணிக்கையாச்சு இல்லையா? ஆமா, அது ஒரு கவனக்குறைவு தான். அரசு அலுவலர்களுடைய அரசு துறையினுடைய கவனக்குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு தரவுகளும் நம்மளுடைய கையில இருக்கு. அவ்வளவு தரவுகளும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கன்வாடிஸ்ல பாத்தீங்கன்னா அத்தனை பெண்கள், வளரிளம் பெண்கள், அந்த வயதுக்கு வந்த பெண்களுடைய லிஸ்ட், அவங்களுக்கான லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அதோட மட்டுமல்ல வாக்காளர் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, இதை கண்டுபிடித்திருக்கலாம். அதோடு மட்டுமல்ல குழந்தைகள் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் தெரிவிப்பதற்காக ஒரு தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது இந்த அது பாருங்களேன் எங்க நடந்திருக்குன்னா இந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள். ஏன் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் இப்படி நடந்திருக்குன்னு சொன்னா பெற்றோர்களுடைய விழிப்புணர்வு இல்லாமை. அங்க பாத்தீங்கன்னா கொரோனா நோய் தொற்று காலத்திலே அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கு பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு போயிட்டா முன்னாடி பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. இப்ப என்னாச்சு, அந்த பெண் குழந்தைகளை வீட்டிலே விட்டு போகிற போது உங்களுக்கு தெரியும் இந்த 2 ஆண்டுகளில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாலேயே இந்த பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்நியர்களால், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் பல பெண்கள் இப்படிப்பட்ட அந்த பலாத்காரத்துக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நினைக்கிற போது இந்த பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டா பொறுப்பு கழிஞ்சு போயிடுது, எங்காவது ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி விட்டுருவோம், அப்படி பண்ணியாச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்காது என்று நினைத்து
அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இந்த பெண் குழந்தைகளை உடனடியே 32 வயசு ஆளு 13 வயசு பொண்ணு போய் கல்யாணம் பண்றாருன்னா எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. நீங்க சொன்னது மாதிரி அங்க இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி, மாவட்ட ஆட்சியர், வருவாய் அலுவலர்கள், இன்றைக்கு கிராமத்துல கிராம நிர்வாக அலுவலர், ஒரு கிராமத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தால் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு முருங்கை மரத்து குச்சியில இருந்து விழுந்துட்டா கூட கிராமத்துல அப்படி குமிச்சிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தெரிந்துவிடும். ஆனாலும் கூட கடந்த கால ஆட்சியிலே தான் இவ்வளவும் இந்த அலங்கோலங்கள் எல்லாம் நடைபெற்றது என்பது தெல்லிலை, அது வெள்ளிலை மலையாக நமக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட இந்த அரசு இதற்காக இன்றைக்கு தமிழக முதல்வர்கள் அவரே மனசுல அவருக்கு தோன்றி இந்த இவர்களை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். யார் யார் பள்ளியில் இன்னைக்கு 500 பேரை கூட 10 கூட திருப்பி கொண்டு வந்து, அது தேர்வு எழுத வராத பிறகுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தேர்வு எழுதல இத்தனை லட்சம் பேர் அப்படின்றது தேர்வு எழுத வராத பிறகுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. திருமணம் இவ்வளவு பேருக்கு நடந்திருக்குன்ற புள்ளி வரும் அவங்க திருமணம்லாம் முடிந்த பிறகுதான் தெரிஞ்சிருக்கு. அவங்க நீண்ட நாட்களாக பள்ளிக்கு வரலங்கிறத அப்பவே அவங்க அணுகி சம்பந்தப்பட்டவர்கள் எங்க இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்க முடியும், திருமணத்தின் எண்ணிக்கையை, குழந்தை திருமணங்கள் எண்ணிக்கையாவது குறைச்சிருக்க முடியும். நிச்சயமாக ஒரு ஹால் டிக்கெட்னு கொடுக்குறாங்க. ஹால் டிக்கெட் வாங்காத பிள்ளைங்க யாரு? அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போங்க, அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்கன்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ இவங்க இது மாதிரி நடக்காது என்று நினைத்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. இது தாங்க முடியாத ஒரு வருந்தத்தக்க நிகழ்ச்சி. ஒரு 6 லட்சம் பேர், ஏன்னா 2 வருஷமா அந்த குழந்தைக்கு தேர்வு எழுதவில்லை. அந்த தேர்வு அச்சம், அதோடு மட்டும் இல்ல, அந்த கொரோனா பாதிப்பிலே அவர்கள் இன்னைக்கும் மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அந்த அழுத்தத்திலே தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வரல என்பதை எல்லாம் தெளிவாக காட்டுகிறது. ஆகவே ஒரு பெரிய சேலஞ்சுங்க, சவால். இந்த 511 பேர் தானா இன்னும் இருக்கிறார்களா என்பதை இன்றைக்கு கண்டறிவதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதுதான் அச்சமா இருக்கு. 511 பேர் தானா, எண்ணிக்கை கூடுதலா இருக்காங்கிறதா அச்சம் தரக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டுபிடித்து கொண்டு வந்து சேருங்க. அரசு எடுக்கிற நடவடிக்கைகளை பார்க்கிற போது அது மிகவும் வலுவூட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக அந்த முயற்சியில் வெற்றி பெறுவோம் என்பதை நாம் நினைச்சு பார்க்கிறோம். அதற்காகத்தான் என்ன பண்ணணும்னு பேசுவோம், என்ன அரசாங்கம் என்ன பண்ணணும்னு பேசுவோம். டாக்டர், 13 வயது, சில சமயங்கள்ல 12 வயது, அதுல இருந்து தான் திருமணம் தொடங்கியிருக்கு. 12, 13, அப்புறம் 14 வயது குழந்தைங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இப்போ 511ங்கிறது தெரிஞ்ச எண்ணிக்கை, தெரியாத எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியல. இதுல அந்த குழந்தைகளுக்கு 12, 13 வயசுல திருமணம் ஆகிறதுனால அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான, மன ரீதியான பாதிப்புகள், அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் என்ன? இப்போ குழந்தைகள், அந்த குழந்தை திருமணம், அதாவது டீனேஜ் வெட்டிங்ஸ் இது எல்லாமே. ஸோ அது மாதிரி இப்போ இளம் வயதிலேயே கல்யாணம் ஆகுறப்போ அடுத்தது பிரெக்னன்சி, குழந்தை பிறப்பு, பிரசவம், அந்த இதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஏற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்களுக்கு மெயினாவே வந்து நியூட்ரிஷன் கம்மியா இருக்கும். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு அந்த 12, 13, 14 வயசுல வந்து அவங்களுக்கே வந்து நியூட்ரிஷன் தேவைப்படும். ஏன்னா அப்பதான் growth spurtன்னு சொல்லுவோம். அந்த பியூபர்ட்டி அடைஞ்சு அப்பதான் அவங்களோட அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வளர்ற பருவம். அது வளர்ற பருவம் அப்போ அவங்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகள் தேவைப்படுது. அந்த டைம்ல அவங்களுக்கு நிறைய அந்த அனீமியா, ரத்த சோகைக்கான நோய்க்கான ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால அதுக்குரிய ஊட்டச்சத்தான உணவுகள்லாம் நம்ம அறிவுரைப்படுத்துறோம். ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்களோட வளர்ச்சியே முழுமையடையாத நிலையில கல்யாணம்னு ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது கர்ப்பமாயி அது பிரெக்னன்சி, அந்த பிரெக்னன்சில வர காம்ப்ளிகேஷன் இந்த டீனேஜ், இந்த இளம் வயது பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. காமனா வந்துட்டு கர்ப்ப காலத்துல வர ரத்த கொதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா பாக்குறோம். அண்ட் ரத்த சோகை, அனீமியா, அதுவும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அவங்களே அந்த டீனேஜ் மதரே வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிறதுனால அந்த குழந்தை, கருவுல வளர்ற குழந்தையுமே வந்துட்டு growth retardedனு சொல்லுவோம். எடை குறைவான குழந்தையா வளரும். அண்ட் சீக்கிரமா டெலிவரி ஆகிறது, ப்ரீடம் டெலிவரின்னு சொல்றது, குறை மாசத்திலேயே பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம். அண்ட் அதுக்கு ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ், பிரெக்னன்சில வர காம்ப்ளிகேஷன், சைல்ட் பர்த், பிரசவ டைம்ல நடக்கிற காம்ப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து இந்த இளம் பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இத்தனை வயது திருமணம் வயதுன்னு சட்டம் போட்டிருக்கு. அவங்க தான் வந்து அரசு மருத்துவமனைகள்ல பிரசவங்களுக்காக பதிவு பண்ண முடியும். இப்ப இவங்க வந்து வயது சார்ந்த தகவல்கள், ஆவணங்கள்லாம் கொடுக்கணும். அது தனியார் மருத்துவமனையிலோ அரசு மருத்துவமனையோ ஹெல்த் சென்டரோ எங்கேயோ கொடுக்கணும். இந்த ப்ரொசீஜர் கரெக்டா நடக்குதா? ஏன்னா நாம் சிறு வயதுங்கிறதுனால ஒருவேளை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறதுனால அவங்க வீட்டிலேயே பிரசவங்கள்லாம் பார்த்துறாங்களா? இந்த சிஸ்டம் எப்படிதான் நடக்குது? கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து மருத்துவமனைகள்ல
இது தனியார் மருத்துவமனையாகட்டும் ஆர் அரசு மருத்துவமனையிலுமே அந்த ஏஜ் கேட்போம். ஸோ அது வந்து கவர்மெண்டோட ஏஜ்க்கு இப்போ இந்த 13-14 இருந்தா டெஃபினட்டா அது நாங்க வந்து போலீஸ்க்கு இன்டிமேட் பண்றது வழக்கம். அது போல வந்துட்டு அந்த வயது வந்து அவங்க சான்றிதழ்கள் இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்றது அறிந்து கொண்டுட்டு அவங்க வந்து மருத்துவ ஃபெசிலிட்டிக்கே வரதில்லை. நீங்க சொல்ற மாதிரி வீட்லயே பிரசவம் பார்த்துக்கிறது, சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த கர்ப்பம் வேணான்ட்டு, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய டைம் வந்து அந்த வறுமை காரணமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பிரெக்னென்ட் ஆனோன்னா அந்த மேபி பிரெக்னன்சி இப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு கருக்கலைப்புக்கும் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். இப்ப வேண்டாம் குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அந்த அன்சேஃப் அபார்ஷன் பிராக்டிசஸ் அவங்க மருத்துவமனைக்கு வர்றது இல்ல, கருக்கலைப்புக்கு வர முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் கேட்கிறப்போ இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து அது கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ண போறோம்னா அவங்களுக்கு அது பிரச்சனையா வரும்ல. அதை தவிர்க்கிறதுக்காக மருத்துவ மெடிக்கல் சர்வீசஸ் they are not using. மருத்துவ இதுக்கு வரதை தவிர்த்துட்டு அந்த மாதிரி செய்யறப்ப அதனாலயும் காம்ப்ளிகேஷன் வருது. இதெல்லாம் எங்க நகர்பகுதிகள்ல இதெல்லாம் அதிகமா இருக்கா இல்ல கிராம பகுதிகளா அதிகமா இருக்கா? பொதுவா இது கிராம பகுதிகளில் தான் ஜாஸ்தியா பாக்குறோம். நகர்பகுதியில ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது. இந்த குழந்தை திருமணங்கள் குறித்த விழிப்புணர்வு இருக்கு. ஓகே திரு முருகையன், இப்போ இந்த சிஸ்டத்துல எப்படி நம்ம கொண்டு வர்றது? திருமணமான குழந்தைகள் இல்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா இல்ல வேலைக்கு போன குழந்தைகளை இதுல அரசாங்கம் என்ன செஞ்சா இவங்களை மீட்டு கொண்டு வந்து சேர்க்க முடியும்? அதாவது நம்ம பலமுறை இதே விவாத நிகழ்ச்சிகளிலே பேசியிருக்கிறோம். என்ன சொல்றோம்னா, இந்த கொரோனா காலத்துல பள்ளிக்கூடத்தை மூடியதை கூட நாம் தவறு செய்யன்னு சொல்லல, தேர்வை நிறுத்தி வைத்தார்கள், அதெல்லாம் உண்மை. நம்ம அப்ப என்ன சொன்னோம்னா, பள்ளி மாணவர்களோடு தொடர்பில் இருங்கள்னு சொன்னோம். அவங்களுக்குடைய உணவுப் பொருட்களை போய் வீட்டுல கொடுங்க, அவங்கள போய் எப்படி அவங்க உடல் அந்த குடும்பத்தில் யாராவது பாதித்திருக்கிறார்களா என்பதை கண்டறியுங்கள், அதற்கான ஊசி போட்டிருக்காங்களா, தடுப்பூசி போட்டிருக்காங்களா, இப்படி பள்ளியும் மாணவர்களும் தொடர்பு கொள்ளுகின்ற வகையிலே தொடர்ந்து அந்த தொடர்பு மட்டும் இருக்கணும். தொடர்பு கொள்வதற்கான சாதனங்கள் இப்ப நிறைய வந்துருச்சு. புலம் பெயர்ந்து போயிருந்தா கூட தன்னுடைய பள்ளி மாணவனை தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டால் தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான காவல்துறை இப்படிலாம் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த குழந்தை திருமணத்தை நிறுத்தியிருக்கலாம், குழந்தை தொழிலாளர்களை தடுத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இது நடந்தேறிவிட்டது. இப்ப இவங்களை எல்லாம் கொண்டு வந்த பிறகு எந்த மன ரீதியான யாராவது ஒரு குழந்தை திருமணமான ஒரு ஒருத்தரை கொண்டு வந்து திரும்பி நார்மல் ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற போது வயது குறைந்த குழந்தைகளுக்கிடையே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிற போது இந்த இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வருவது என்பது ஒரு அதீத முயற்சி. ஒரு நல்ல ஒரு உளவியலாளர்களை கொண்டு, நல்ல வழிகாட்டிகளை கொண்டு, நல்ல ஒரு கவுன்சிலர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து தயக்கம் இருக்கு. அவங்க குழந்தைங்களுக்கே தயக்கம் இருக்குமா? திருமணம் ஆயிடுச்சு, மீண்டும் எப்படி அந்த குழந்தைங்க நாம படிச்ச குழந்தைங்களோட சேர்ந்து படிக்கிறது? குழந்தைகள் திருமணமான குழந்தைகளை திருப்பி 511 பேரையும் கொண்டு வந்துட்டோம்னு கல்வித்துறை சொல்றாங்க. அவங்கள போய் ரெகுலர் ஸ்கீம்ல விடுகிற போது பக்கத்துல அந்த பொண்ணு கேட்கணும், 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு என்னடி கல்யாணம் ஆயிடுச்சா, என்னாச்சு, இப்படி கேட்கிற போது அதுக்கு ஒரு மன ரீதியான ஒரு உளைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதை மாற்றுவதற்கான எப்படி ஒரு வாரம் நாங்க நல்லொழுக்க கல்வி நடத்த போறோம், நாங்க அவர்களுக்கு மன மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் மாட்டேன். இப்ப பாருங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை, ஆண் பிள்ளைகள் என்ன பார்த்தோம் அண்மை காலத்திலே அவர்கள் பெஞ்ச போட்டு உடைச்சது, வகுப்பறையில ஆசிரியர்கள் நடந்து கொண்டது, இதெல்லாம் கொரோனா தான் காரணம். இன்றைக்கு உளவியல் ரீதியான ஒரு கவுன்சிலிங், நல்ல மன மாற்றத்தை கொடுத்து, ஆனால் அதே நேரத்திலே அவர்களுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிற விட்டு விடாமல் அத்துணை குழந்தைகளையும் கண்டறிந்து இன்னைக்கு எம்இஸ் ரெக்கார்ட் இருக்கு பள்ளிக்கூடத்துல, ஒருத்தருக்கும் தகவல் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில கண்டறிந்து நம்முடைய அங்கன்வாடி பணியாளர்கள், இல்லம் தேடி கல்வி திட்ட பணியாளர்கள், இவர்களை எல்லாம் ஆரம்ப சுகாதார பணியாளர்கள், இவர்களை எல்லாம் பயன்படுத்தி அத்தனை குழந்தைகளையும் மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும். பள்ளியில சேர்க்கிற போது அவர்களுக்கு எந்த மன உளைச்சலும் அந்த மன அழுத்தமும் ஏற்படாத வகையில அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங், நல்ல அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலையும் அவருடைய வாழ்க்கை போய் சொல்லி அதை கொண்டு வரணும். அது பெரிய சேலஞ்சு, சவால். அதை இந்த அரசு நிச்சயம் செய்யும். ஏன்னா இன்றைக்கு இளைஞர் திறன் மேம்பாடு, நான் முதல்வன் திட்டம், இப்படி ஒரு திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா குழந்தை நேய தமிழகம், இந்த அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாம் மிக அழகாக இருக்கின்றன. அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தி நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்முடைய அங்கன்வாடியில இருக்கிற நர்சரி பள்ளிகளை எல்லாம், அந்த குழந்தைகள் பள்ளிகளை எல்லாம், அந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்களே, அந்த குழந்தை பருவ
பராமரிப்பு மற்றும் கல்வியை கொண்டு போய் 2383 பள்ளிக்கூடத்துல உயர்நிலை பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. அதுக்கு நிதி இல்லை, அதுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்று கொண்டு வந்த பொழுது அதுக்கு பலமான எதிர்ப்பு ஏற்பட்டு இன்றைக்கு மாண்புமிகு கல்வி அமைச்சரவர்கள் மீண்டும் அரசு பள்ளியிலே அது நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு முயற்சியிலும் கல்வியாளர்கள் சொல்கின்ற கருத்துக்களை, அதே போல இந்த சமூகத்திலே அக்கறை கொண்டவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டு இந்த அரசு செயல்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு தீர்வு பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். தொழிலாளர்கள், குழந்தை தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் போயிருக்காங்கிற புள்ளி வரமும் இருக்கு. படித்த மாணவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக மாறி இருக்கிறாங்கன்னு அதையும் நம்ம பார்த்தலாம் செய்தி தொகுப்பா. 2011ஆம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் 5 முதல் 14 வயதுக்குட்பட்ட சுமார் 1 கோடி குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் அதிகப்படியாக ஒருங்கிணைக்கப்படாத தொழில்களில் சுமார் 35 விழுக்காட்டினர் ஈடுபடுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது முறையான படிப்போ பயிற்சியோ தேவையில்லாத, திறன் குறைவான மற்றும் வேலை அதிகமுள்ள நெசவு, வீட்டு வேலை செய்தல் போன்றவற்றில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பதிலாக முறைப்படுத்தப்படாத மற்றும் ஒருங்கிணைக்கப்படாத துறையில் அதிக அளவு குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். அதிலும் குறிப்பாக வீடுகளில் வேலை செய்ய அதிகம் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் சிறிய வேலைகளை, உதாரணமாக பட்டாசு தயாரிப்பு தொழிலில் ஈடுபடுத்துவது, தீப்பெட்டி தயாரிப்பதற்கு நூற்பாலைகள், கட்டட தொழிலில் ஈடுபடுத்தப்படுவது, கொலுசு பட்டறைகள், பானிபூரி விற்பது, தண்ணீர் கேன் போடுவது போன்ற தொழிலை செய்கிறார்கள். மேலும் விவசாய கூலி தொழிலாளர்களாக பூக்கள் பறிப்பது, உரமிடுவது, மொட்டெடுப்பது உள்ளிட்டவற்றில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இவை தவிர ஒப்பந்தம் போட்டு குடும்பமாக கொத்தடிமைகளைப் போல சென்று வேலை செய்யும் போது குழந்தைகளும் சிக்கிக் கொள்கின்றனர். செங்கல் சூளை, நெல் ஆலை, கரும்பு வெட்டுவது போன்ற வேலைகளில் குடும்பத்தோடு செல்லும் போது குழந்தைகளும் வேலை செய்யும் சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். குழந்தை தொழிலாளர் முறைப்படுத்துதல் மற்றும் தடுத்தல் சட்டம் இருப்பினும் முற்றிலும் இதனை ஒழிக்க முடியவில்லை. சமூகமும் பள்ளிகளும் அரசும் சேர்ந்து இதை குறைக்க வேண்டும் என்பதே குழந்தைகள் நல ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. டாக்டர், இந்த குழந்தை திருமணங்கள் அதிகமாகாம இருக்கிறதுக்கு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? இந்த மாதிரி திருமணமான குழந்தைகளுடைய எண்ணிக்கை இப்ப நமக்கு 511 தெரிஞ்சிருக்கு, முழுமையான எண்ணிக்கை தெரியல. அவங்களுடைய உடல் நலத்துல, அவங்களுடைய மனநலத்துல அரசு என்ன கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு? ஏன்னா திருமணம் நடந்துடுச்சு, அதை சட்ட ரீதியாக அதை எப்படி பண்ண முடியும், குடும்ப ரீதியாக அதுக்கு அவங்க தரப்புல இருந்து எப்படி எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது தெரியல. என்ன பண்ணா ஓரளவுக்கு அந்த பாதிப்புகள் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம குறைக்க முடியும்? இப்போ ஆல்ரெடி இப்போ கல்யாணமான அந்த 511 குழந்தைகளுக்கு ஆல்ரெடி முருகையன் சார் சொன்ன மாதிரி அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களை கண்டிப்பா திருப்பி அவங்க கல்வி தொடரத்துக்கான ஏற்பாடுகள் அரசு கண்டிப்பா செஞ்சா நல்லா இருக்கும். எதனாலனா அவங்க பெற்றோர்களுக்கும் நம்ம விழிப்புணர்வு தரணும். ஆனா அந்த கம்யூனிட்டிக்கு ஆஸ் அ ஹோல், அந்த இவங்க ஒரு கல்யாணம் ஆனா இன்னும் பக்கத்து வீட்டுல அவங்க எல்லாமே கூட நம்மளும் நம்ம குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்ற மாதிரி அதுவும் இருக்கும். சோ அந்த கம்யூனிட்டிக்கே அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு, குழந்தைங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கூட படிச்ச பெண் பண்ணிடுச்சு, இப்ப நாமளும் பண்ணிக்கலாம். கரெக்ட். அது ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது. சோ அது அதுக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கண்டிப்பா அவங்க கல்வியை தொடர்றதுக்கான வசதியும் வாய்ப்புகளும் செஞ்சு கொடுத்து அவங்க கண்டிப்பா +2 வரைக்கும் முடிக்கிறாங்களா, அதுக்கப்புறமும் மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் என்கரேஜ் பண்ணலாம். மீன்வைல் இப்ப கல்யாணம்ன்றது ஆனதுனால அவங்களோட இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அதுவும் இருக்கு. ஸோ அந்த இதுல கண்டிப்பா அந்த பிரெக்னன்சியை தடுக்கிறதுக்கான கான்ட்ராசெப்டிவ் அட்வைஸ் மருத்துவர்களா நாங்க தர முடியும். அண்ட் கண்டிப்பா அந்த இளம் டீனேஜ்ல பிரெக்னன்சி வரதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அவங்களோட படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் அவங்களோட பிசிக்கல் உடல் ரீதியாகவுமே அவங்களுக்கு அந்த டைம்ல பிரெக்னன்சி வரதை தடுக்கிறதுக்கான அந்த அட்வைசஸை நம்ம கொடுக்கலாம். மிகப்பெரிய சவால் தான் அரசுக்கு. எப்படி நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனா நம்ம இந்த குழந்தைகளை மீண்டும் பள்ளிச்சூழலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது காலத்தின் தேவை. நன்றி 2 விருந்தினர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 360.